தள்ளி வாங்க மாக்கிட்டு, தள்ளி வாங்க மாக்கிட்டு. அரசியலமைப்பை காப்போம், அடக்குமுறையை ஒழிப்போம், அடக்குமுறையை ஒழிப்போம், அடக்குமுறையை ஒழிப்போம், அடக்குமுறையை ஒழிப்போம். அரசியலமைப்பை காப்போம், அரசியலமைப்பை காப்போம், அடக்குமுறையை ஒழிப்போம், அடக்குமுறையை ஒழிப்போம். தேர்ந்தெடுத்தோர் ஆளட்டும், தேர்ந்தெடுத்தோர் ஆளட்டும், ஜனநாயகம் ஆளட்டும், ஜனநாயகம் ஆளட்டும். தேர்ந்தெடுத்தோர் ஆளட்டும், தேர்ந்தெடுத்தோர் ஆளட்டும், ஜனநாயகம் ஆளட்டும், ஜனநாயகம் ஆளட்டும். அரசியலமைப்பை காப்போம், அரசியலமைப்பை காப்போம். இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாகவும் மதுரை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் ஆளுநரை எதிர்த்து ஆளுநரை செயல்களை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். பெரும்பான்மை பெற்ற மக்கள் தேர்ந்தெடுத்த தாவேகா முதலமைச்சரை முதலமைச்சர் ஆக விடாமல் குறுக்கு வழியில் இந்த பாஜக அரசு சூழ்ச்சி செய்கிறது. அதற்கு உடனாக இருக்கக்கூடிய தமிழக பொறுப்பு ஆளுநரை கண்டித்து இன்று நாங்கள் பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். பல மாநிலங்களில் முன்னுதாரணமாக கர்நாடகா, கோவா போன்ற மாநிலத்தில் செயல்பட்டதைப் போல பின்வாசல் வழியாக இவர்கள் ஆட்சியை அமைக்கலாம் என்ற எண்ணம் ஈடேறாது. மக்கள் பெருந்திரளாக கூடி பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன்பாக சட்ட ரீதியாக ஆளுநர் திரு விஜய் அவர்களை அழைத்து ஆட்சியை ஒப்படைக்க வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னால் ஆட்சி அவரோடது. இப்போ அவரோடது. மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, தாவேகாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை எதிர்த்து இந்த ஆளுநர் செயல்படணும்னு நினச்சாருன்னா பெரிய போராட்டம் வெடிக்கும், பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும், மக்கள் திரளாக பெரிய கிளர்ச்சி ஏற்படும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் மதுரை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் இந்த போராட்டத்தை எங்கள் தொண்டர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அனைவரும் முன்னெடுத்துள்ளோம். விரைவில் சட்ட ரீதியாக அணுகும் தாவேகாவும் நாங்களும் சேர்ந்து
தமிழகத்தில் மீண்டும் ஒரு நல்லாட்சியை அமைப்போம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.